ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசிடி கேட்ஜெட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் நிறைய வீடியோஸில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நீங்கள் வந்து விண்டோஸ் 10க்கான விண்டோஸ் 10 எல்டிஎஸ்சிக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. ஏன்னா இதுக்கான சப்போர்ட் முடிஞ்சிடுச்சு, அதுக்கான சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க நிறைய பேர். நீங்களும் அது அப்படி நினச்சி நீங்கள் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, பண்ண வேண்டாம். பண்ணவங்களுக்கு இப்போவே சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த ஓஎஸை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நார்மல் ரெகுலர் ஓஎஸ் போட்டுக்கோங்க. அந்த ஓஎஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாது. எதனால் யூஸ் ஆகாதுன்னு எல்லாமே இந்த டீட்டெயில் வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஏன்ப்பா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேவா? இது ஒன்றும் சப்பார்ட்ஸ் எல்லாம் கிடையாது, அது நார்மலாக போன வீடியோஸ் ஆகட்டும். ஒரே வீடியோலேயே நான் இந்த வீடியோலேயே முடிக்க பார்க்குறேன், ஓகேவா? ஓகே, இப்போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விண்டோஸ் 10க்கான சப்போர்ட் வந்து எப்போவோ வந்து October 14, 2025 முடிஞ்சிச்சு, கரெக்டாக? இப்போ நம்ம அப்டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா, எல்டிஎஸ்சி வந்து இதுக்கான அப்டேட் வந்து 2 முடிஞ்சிருந்தாலும் எல்டிஎஸ்சி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருவேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். விண்டோஸ் 10 என்டர்பிரைஸ் எல்டிஎஸ்சி எண்ட் ஆஃப் லைஃப். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து எல்டிஎஸ்சி இங்கே பாருங்கள், எல்டிஎஸ்சி வெர்ஷன் அதிகமாக வருது. 2027 அடுத்த வாரம் மைக்ரோசாஃப்ட் கிட்டேருந்து இன்னொரு டைம் இது வந்திருக்கு. முன்னே 2032 வந்துச்சு. இப்போ ரெடியூஸ் பண்ணி அடுத்த வருஷத்துலேயே வந்து நாங்கள் சப்போர்ட் அதுக்கும் எண்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ இது பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து எல்டிஎஸ்சிக்கு அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டிஎஸ்சிக்கு தயவு செஞ்சு அப்கிரேட் பண்ணிட வேண்டாம். இப்போது நீங்கள் இதில் வந்து நீங்கள் நார்மலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேம்ஸ் அண்ட் ஆப்ஸு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எல்டிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்டர்பிரைஸ் எல்டிஎஸ்சி எதுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கான ஐஎஸ்ஓ கிடையாது. அது வந்து பேங்க்கு அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான யூஸ் பண்ண ஐஎஸ்ஓ தான் அது. ஆக்சுவலாக வந்து என்னன்னா, அதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டு, மேஜரான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸே வராது, புரியுதா? ஏன்னா அதுக்கு லாங் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸுக்கு நிறைய பேருக்கு வேணுங்கிறதுனால லாங் டைம் சேனல் போடுவாங்க. பட் ஆனால் எல்டிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றுமே நடக்க முடியாது. எல்டிஎஸ்சியில் இப்போ நார்மலாக வந்து இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், நார்மலாக ப்ரௌசர் பண்ணுவோம், எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டு எல்லாத்தையும் நம்ம டாஸ்கிங்லாம் பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணுவோம், கேம்ஸ் அண்ட் ஆப்ஸு இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், கரெக்டாக? ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இங்கே வந்து அன்லிமிட்டடாக நம்ம பண்ணிக்கலாம். அங்கே வந்து ஒன்லி லிமிட்டட். இங்கே வந்து மைக்ரோ அப்டேட்ஸ் வந்து இங்கே வருது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், எந்தில் கூட பாருங்கள், அப்போ அப்டேட்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ எந்தில் அப்டேட்ஸ் வந்துருக்கு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆனால் எல்டிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்டிஎஸ்சியில் ரெகுலரான அப்டேட்ஸ் வராது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஒரு கொடுத்துருப்பான், நம்ம டிஃபால்ட்டாக ப்ளே ஸ்டோர் ஆட்டம் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் அப்படி கிடையாது. இனிமே நம்ம க்ரோமில் இருந்து தாப்பா இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஏன்பா அவ்வளோ மைக்ரோசாஃப்ட் ஒரு இதான்னு கேட்பீங்க. அப்படியும் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்போ ஜியோ புக்கில் எப்படி நம்மளை வந்து அட்மின் வந்து ஜியோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதோ, அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கான அட்மின் யூசர்ஸ் வந்து அந்த பேங்க் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான ஓனர்ஸு அவங்களால மட்டும்தான் பயன்படுத்த முடியும் எல்டிஎஸ்சி வெர்ஷன். நம்மளால் முடியாது. நம்மளால் அட்மினாக மாற்ற முடியாது. அவங்க என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்காங்களோ அதை தான் நாமளும் கேட்கணுமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து
வராது. ஏன்னா ஆக்டிவேஷன் நம்ம கீ எழுதினா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகும். இப்போ லைக் விண்டோஸ் 7 8 பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஸ்கிப் ஆப்ஷனே வராது, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இதுக்கு தான் எழுதிட்டு தான் போடணும். சரி, நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் அல்லது பவர் ஷெல் வச்சு நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது. இதுவும் ஒரு வீடியோ, இதுவும் இந்த மாதிரி இதுக்கான இதுதான் மேஜரான ரீசன். இதனால தான் நான் அப்டேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க. டேட்டா லாஸ் ஆகிடுச்சு, கம்முன்னு மாற்றாமே கம்முன்னு ஷிஃப்ட் ஆகாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? வேறு எப்படிப்பா நான் வந்து இந்த வேறு எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னாக்கா வெறும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது உங்ககிட்ட. எய்தர் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணுங்கள், அது ஒன்று மெத்தடு. இன்னொன்று அப்படி இல்லை லோவர் வெர்ஷன்ஸில் அல்லது இது எப்படி சொல்கிறது, லைக் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, விண்டோஸ் 11 செட்டப் கைடு ஃபுல் கைடு நான் வீடியோ அப்புறமேட்டு போடுறேன். நாளைக்கு போடலான்னு இருக்கேன், போடுறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னாக்கா பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபோர்ஸ் சப்போர்ட் ஆனவங்களுக்கு ஃபோர்ஸ் இது பண்ணிக்கலாம், சப்போர்ட் ஆகாதவங்களுக்கு 4 பண்ணலாம். யூஎஃப்ஐ சப்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் அந்த ஸ்கிப்பிங் மெத்தட் ஒர்க் ஆகும். ஓல்டு எம்பிஆர் பார்ட்டிஷன் ஸ்கீம் மட்டும் சப்போர்ட் ஆகிறவங்களுக்குலாம் இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அவங்களாம் வந்து டைனி விண்டோஸ் 11 போட்டுக்கலாம். டைனி 11 பற்றி நான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன் பாருங்கள். டைனி விண்டோஸ் 11 ಏನು ಭಾವಿಸಿ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ, ಅದನ್ನು ಸೇರಿಸಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದು ತುಂಬ ಒಳಗೊಂಡದು ಸೇಲ ಹಾಕಿದ್ರೆ ನಿಲ್ಲಲ್ಲ ಅಂತ ತಿರುಚೆಟ್ಟು ಕೂಡ ತಿರುಗಿ ಹಂಗೆ ಸುತ್ತಿ ನಡೆಯುತ್ತೆ. வெயிட் பண்ணுங்கள். டைனி 11 எதுக்குன்னா அது வந்து கம்யூனிட்டி பில்டு பண்ண தான் டைனி 11. அது வந்து என்னென்னா அதுவும் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆட்டம் தான், பட் அதுவும் அப்டேட்ஸ் வராது. லைக் ரெகுலராக இது பண்ணுற மாதிரியே டாஸ்க் பண்ணிக்கலாம். ரெகுலராக அப்டேட்ஸ் அதுலேயும் வரும். இல்லை வர்றது வந்து வீக்லி வருது அப்படின்னாக்கா இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் வரும். அந்த மாதிரி தான் அது வந்து விண்டோஸ் ஓல்டு வெர்ஷனுக்காகவே மேக் பண்ண ஐஎஸ்ஓ தான் அதுவும் அதில் வழியாக நீங்கள் அப்கிரேட் பண்ணி பார்த்தாலும் உங்களால் முடியும். அல்லது லுனாக்ஸ் வாய்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ப்ரீவியஸான வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் விண்டோஸ் 10 டீட்டெயில் பற்றி. நீங்கள் யாருமே இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இவ்வளோதான் விண்டோஸ் 10 என்டர்பிரைஸ் எல்டிஎஸ்சிக்கு கான வீடியோ, ஓகேவா? அப்புறமேட்டு நானே உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 எல்டிஎஸ்சியில் அப்படி என்ன தான் இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிற பற்றி நான் அப்புறமேட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதில் வந்து ஜஸ்ட்டு அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்கிற வார்னிங் மெசேஜுக்காக தான் நான் உங்களுக்காக போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சேம் அதே தான். நான் கண்டிப்பாக பாருங்கள். நான் ஒரு நாள் ஓஎஸ் போட்டே காமிப்பேன், அதுலேயே பாருங்கள். நான் உண்மையாகவே தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றும் பொய் சொல்லலை. இதில் பண்ண வேண்டிய டாஸ்க் அதில் இருக்காது, உண்மையாகவே சத்தியமாக சொல்கிறேன், இருக்காது. வேணால் நான் ஓஎஸ் போட்டு வேணால் காமிக்கிறேன், நீங்களே வேணால் பாருங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.